எப்படி ஆச்சு? தெரியல டாக்டர். உடம்புல 15 இடத்துல வெட்டிருக்காங்க. பிளட் ரொம்ப ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. ஆனாலும் அவர் இன்னும் கான்ஷியஸா தான் இருக்காரு. Sabarivasan? Sabarivasan? Can you hear me? Sabarivasan? Mr. Sabarivasan? Sabarivasan, can you hear me? Sabarivasan, can you hear me? Mr. Sabarivasan? Sabarivasan? Can you hear me? Sabarivasan? Can you hear me? Sabarivasan? Mr. Sabarivasan? Can you hear me? Dr. Sabarivasan, please come to the stage. இப்போது நமது சீஃப் கெஸ்ட் டாக்டர் சபரிவாசன் அவர்களை பாராட்டி நமது ஆர்கனைசேஷன் சீஃப் சர்ஜன் டாக்டர் ராஜன் அவர்கள் பேசுவார்கள். குட் ஈவினிங் வணண்டார். எல்லாருக்கும் வணக்கம். நமது மருத்துவ உலகிற்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் டாக்டர் சபரிவாசன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் லீடிங் கார்டியாலஜிஸ்ட் இன் தி வேர்ல்ட் என்று சொன்னால் அது மிகையாகாது. உண்மை. 5 வருடங்களில் 1000 இதய ஆபரேஷன்கள். இது ஒரு மாபெரும் சாதனை. The success rate is 100%. Simply superb and fantastic. பல்வேறு நாடுகளை சேர்ந்த குழந்தைகள் இவர் மூலம் மறுவாழ்வு பெற்றுள்ளனர். சமீபத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தம்பதியின் 1 வயதேயான ஒரு கைக்குழந்தைக்கு வெற்றிகரமாக இதய அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார். இது இவரின் சமீபத்திய சாதனை. டாக்டர் சபரிவாசன் வெளிநாட்டில் இருந்திருந்தால் இன்று உலக கோடீஸ்வரர்களில் ஒருவர். தனியாக இங்கேயே மருத்துவமனை நடத்தியிருந்தால் இன்று இந்திய கோடீஸ்வரர்களில் ஒருவர். ஆனால் இங்கேயே அரசு மருத்துவமனையில் பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கு தன் அன்பையும் திறமையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் இவரின் உயரிய பண்புக்கு நான் தலை வணங்குகிறேன். எல்லோருக்கும் ஆயுளை நீட்டித் தரும் இவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி அந்த இறைவனை வணங்கி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது मोहतरमा 1 मिनट. सर ज़मीन हिंदुस्तान, अस्सलाम वालेकुम. पहले मैं डॉक्टर शबरी का बहुत शुक्रिया अदा करता हूँ. अल्लाह उन पे रहम करे. हमारे निकाह हुए 10 साल हो गए, हमारे कोई बच्चा नहीं था. अल्लाह ताला ने हमें एक बच्ची की बख्शिश तो दी, लेकिन उसके दिल में एक ऐसी बीमारी डाल दी जिसका कोई इलाज नहीं था. इसे अल्लाह का करम कहो या रहम कहो, हम उसके बहुत शुक्रगुजार हैं. और डॉक्टर शबरीवासन ने हमारी मन की मनोकामना पूरी कर दी और हमारी बच्ची की जान बचा ली उन्होंने. और अगर हम अपने खुदा अल्लाह के बाद किसी को जानेंगे तो शबरीवासन को ही जानेंगे. हम दुआ करते हैं कि उनकी उम्र 100 साल से भी ज्यादा लिखी. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏதோ சாதிச்சிட்டேன்னு சொன்னாங்க, நான் காப்பாத்திட்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கடவுளோட சாதனை. அதுல நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். மருத்துவங்கிறது ஒரு தொழில் இல்லை,
அது சேவை. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணம் சம்பாதிக்க எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. ஆனா உயிரை காப்பாற்றுற உன்னதமான வாய்ப்பு இந்த மருத்துவத்துறையில மட்டும்தான் இருக்கு. உயிர்ல சின்ன உயிர் பெரிய உயிர்னு எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த சின்ன உயிர் தான் நாளைக்கு சாதிக்க போற பெரிய உயிரா மாறப்போகுது. எங்க ஒரு உயிர் பிறந்தாலும் அது சந்தோஷமான விஷயம்தான். எங்க ஒரு உயிர் பிரிஞ்சாலும் அது வருத்தமான விஷயம்தான். உயிர்ல இந்து இல்ல, முஸ்லிம் இல்ல, கிறிஸ்டின் இல்ல, ஜாதி மதம் மொழி நாடு இவைகளெல்லாம் கடந்த உன்னதமான விஷயம் உயிர். இப்படிப்பட்ட உயிரை காப்பாற்றுற ஒவ்வொரு டாக்டரும் கண்டிப்பா பெருமைப்படணும். நானும் பெருமைப்படுறேன். என்ன பாராட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கடவுளுக்கு சொன்ன நன்றியா தான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப எதுக்கே கத்துற? அடப்பாவிகளா, இப்படி குப்பை கொட்டுற மாதிரி கூட்டிட்டு போறீங்க? ஐயா ராசா தம்பி, என்ன ஒண்ணே தொட்டு இருக்கணும், இல்ல புட்டுக்குன்னு போகணும், ரெண்டும் இல்ல இடத்த அடைச்சுன்னு கிடக்குது சாகுறாக்கி. அதுக்காக ரோட்ல கொட்டிட்டு போறீங்களா நீங்க? உனக்கு ஈ வேற இருக்குல்ல, உன் வீட்டாண்ட கொண்டு போய் வச்சுக்க. இவங்கிட்ட என்னடா பேச்சு? வாடா டே வந்துட்டானுங்க. அடப்பாவிகளா, உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம். பாத்து இதுவா ஏன்னா அந்த 8ஆம் நம்பர் கேள்வியை தூக்கிடலாமா? அது துட்டு வந்துச்சுப்பா. உங்களுக்கு எல்லாம் ஆப் படிக்க ஒருத்த வருவாண்டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏய், டாக்டர் சபரிவாசன் தானே? ஆமா. ஜிஹெச்ல இங்க போஸ்டிங் போட்டுருக்காங்களா? நோ 7ஆம் நம்பர் வார்டுல ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தர் இருக்காரு இல்ல, அவரை செக் பண்ணணுமா, அதுக்காக ஆரம்ப வர சொல்லிருக்காரு. அந்த விஷயமா வந்திருப்பார் போல. ஓகே. என்னமாச்சு? ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா மாடு கூட்டி போங்க. காம்பஸ் இன்ஜெக்ஷன் போடுங்க. சிஸ்டர் இங்க வாங்க. இவங்களுக்கு எப்ப டெலிவரி ஆச்சு? நேத்து நைட்டு தான் டெலிவரி ஆச்சு டாக்டர். ஓஹோ. ஆமா, இவங்களை எல்லாம் வார்டுல படுக்க வைக்காம ஏன் வராண்டால படுக்க வச்சிருக்கீங்க? அட்மிஷன் அதிகமாகுது. வார்டுல பெட் பத்தல டாக்டர். பெட் பத்தனா எக்ஸ்ட்ரா பெட் போட வேண்டியதானே, இல்லாட்டி ஸ்பெஷல் வார்டுல அட்மிட் பண்ண வேண்டியதானே? ஸ்பெஷல் வார்டுல இருக்கிறதே 10 பெட் தான். எல்லாத்துலயும் பேஷண்ட் இருக்காங்க டாக்டர். என்ன சார், ஆத்திர அவசரத்துக்குள்ள 1-2 பெட் இருக்காதா? நோ சான்ஸ் டாக்டர். டாக்டர், ஸ்பெஷல் வார்டுல எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு டாக்டர். ஆனா அதுல பேஷண்ட்னு பார்த்தா 2 பேர் தான் இருக்காங்க. நீ சொல்லுமா. மீதி 8 பெட்லயும் சும்மா பணத்தை கொடுத்து படுத்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் வார்டு எங்கமா இருக்கு? இதான் சார் ஸ்பெஷல் வார்டு. 10 பெட்லயும் பேஷண்ட் தான் இருக்காங்க. சி, நீங்க ரொம்ப மோசம் டார்லிங். அப்படியா? இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து சந்தோஷமாவே இருக்க முடியல. வெளியூர்னா செலவு, உள்ளூர்ல போலீஸ் தொந்தரவு. நாம இங்க தங்கி இருந்தோம்னா என் உடம்ப டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், உன் உடம்ப நான் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய். புரியுதா? போங்க. தலைவரே, மகளிர் அணியில சேர்றதுக்காக வெளியூர்ல நீங்க ஏதாவது பார்த்து. அதெல்லாம் நீ
कवलपड़ा मैं बात 2 महीने में सब ठीक हो जाएगा। ठीक है। चिटफंड का धंधा ऐसा पैसा फेंको, समझ गया? ஏன்பா டாக்டர் குரல் கொடுத்துட்டு உள்ள வர்றதில்ல? சரி சரி, என்ன விஷயம் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு. சார் உடம்புக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். சார் அவருக்கு மைல்ட் அட்டாக் ஆயிருக்கு, அதனால அட்மிட் ஆயிருக்காரு. சாரை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் ஆரம்பம் ஏன் மழுப்புற? இந்த நிமிஷம் எல்லாம் என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. நானே தான் ரெஸ்ட் எடுக்க பெட்டுக்கு துட்டை கொடுத்துட்டு இங்கே வந்து படுத்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னன்றப்பா? டென்ஷன் ஆகாதீங்க, உண்மையிலே அட்டாக் வந்துட போகுது. நான் பேசிக்கிறேன். டாக்டர் சார், இவரோட ஜாதகத்துல 2 நாளைக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. வீண் மருத்துவ செலவுன்னு இருக்கு. அதனால இவர் வெளியில எங்கனாலும் போய் ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா தப்பா போயிடும். அதுக்கு தான் இவருக்கு பாதிப்பே வராம இங்க வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த செலவு மருத்துவ செலவுல வந்துரும்ல, அதான் எப்படி நம்ம பிளான். அந்த ஆளு ஏன் பாக்குறீங்க? அந்த ஆளுக்கு துட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம்ல, அதான் பார்ட்டி அமைக்கி வாசிக்குது. அதான் விலகிட்டோம்ல, வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பியா. கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களா சார்? இல்ல ஓரமா நில்லுங்க. ஏன்னா வந்த வேலையை பார்த்துட்டு போச்சு சொன்னார்ல, வேலையை பார்க்க வேண்டாம். ஏன்பா பக்கத்துல வர? என்னப்பா சொல்லுப்பா. சரக்கு ஐயோ சார், அங்க என்ன ஒரே சத்தம்? பேஷண்ட்னு போய் சொல்லி இங்க தங்கினவங்க எல்லாம் டாக்டர் சபரிவாசன் பிறகு எடுத்துக்கிட்டு இருக்காரு சார். என்ன காசு இருக்கு திமிர்ல ஆடுறீங்களா? இவர் டாக்டரா இல்ல ஐயனார் சாமியா? இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க சின்ன வீடோட செட்டில் ஆயிருக்கிறவன், சிட்பண்ட் மோசடியில அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு அந்த வழக்குல இருந்து தப்பிக்க பொய்யான நெஞ்சு வழியில வந்து படுத்திருக்கிறவன், அரசியல் அதிகமா பணம் சம்பாதிச்சுட்டு இப்ப ரெய்டுக்கு பயந்து இங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறவன், இப்படி முள்ள மாதிரித்தனமும் கேப்பாரித்தனமும் பண்ணிட்டு இங்க வந்து படுத்திருக்கிற அத்தனை பேருக்கும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்களே காலி பண்ணிருங்க, இல்ல நான் காலி பண்ண வேண்டியதா வரும். டாக்டர் 8 பெட்டும் காலி ஆயிடுச்சு டாக்டர். வராண்டால படுத்திருக்க நோயாளிகள் எல்லாம் இங்க மாத்திருங்க. ஓகே டாக்டர். மனோகர் சார், பணம் கொடுத்து வைத்தியம் பார்க்க முடியாதவங்க தான் இங்க வராங்க. ஆனா இங்கேயும் பணம் தான் முக்கியம்னு வேலை பார்க்காதீங்க. மற்ற எல்லா துறையிலையும் லஞ்சம் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தினா சரி பண்ணிடலாம். ஆனா மருத்துவத்துறையில லஞ்சம் புகுந்தா அது உயிரிய பலி வாங்கி மறுபடியும் இதே மாதிரி தப்பு இங்க நடந்தா டாக்டர்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஐயோ